ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்மேக்கர் ட்ரீம்ஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷாப் எங்கே இருக்குன்னா, நார்த் ஆவணி மூலவீதி ஸ்ட்ரீட்டில் மீனாட்சி காஃபி பார்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க கேத்தன் யூனிவர்ஸ் அப்படிங்கிற இந்த ஷாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இவ்வளோ நாளாக ஹோல்சேல் ஷாப்பாக மட்டும்தான் இருந்தது. இப்போ ரீட்டெயிலுக்குன்னு புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாப்போட பேர் வந்து த பிளாஸ்டிக் ஸ்டோர். இந்த ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பொங்கல் அப்போ திறந்துருக்காங்க. ஸோ வாங்க உள்ளே போய் என்னென்ன பொருட்கள் நம்ம தேடுற மாதிரி இருக்குது, அதோட விலைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதான் கடையோட ஓவரால் வியூ. இந்த ஷாப் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலைன்னா எண்ட் ஆஃப் த வீடியோவில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். அதில் நிறைய பொங்கல் ஆஃபர்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நாம் நம்மளோட வீட்டை அழகாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் நிறைய ஆன்லைன் ஆப்பில் தேடிப்போம். அதுவும் கம்மி விலையில் மதுரையிலே கிடைக்கிது அப்படின்னா இந்த ஷாப்பை கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணணும். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாமே மேலே இருக்கிறதுனால நான் கீழே இறக்கி வச்சு ஒவ்வொரு டிசைனுக்கும் அதோட ரேட்டையும் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது செல்லோ பிராண்டோட ஆர்கனைசிங் பேஸ்கெட் தான். நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடியாக இருக்குது. இந்த பிங்க் கலரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 162. ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக இருக்குது. நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அதை வச்சு நல்லா ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது அதை விட கொஞ்சம் சிறுசாக இருக்குது. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 135 ரூபா. இதுக்கும் ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. எனக்கு மூடியெல்லாம் வேணால் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்ல பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம வாஷிங் ஏரியாலெலாம் இந்த மாதிரி பேஸ்கெட் வைக்கலாம். அதோட ரேட்டு வந்து 135 ரூபா. ஸோ இல்லை எனக்கு எல்லா பொருட்களையும் வச்சு மூடி வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு, கொஞ்சம் சின்னதாக வேணும், அகலமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி எடுத்துக்கோங்க. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 145. ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒயிட் கலர் போயிடுங்க. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 290. மூடியோடு வருது. செல்லோ பிராண்டுன்றதுனால நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த பர்பிள் கலரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 75 மூடியோடு வருது. இந்த ரெட் கலரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 53. ஒரு ஓவல் ஷேப்பில் வருது. ரொம்பவே அழகாக இருக்குது. கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 54. ரொம்ப அழகாக இருக்குல்ல. ரவுண்ட் ஷேப்பில் ப்ளூ கலரில் முதல்ல சின்னது காமிச்சேன். இது அதை விட பெருசு, ரெட் கலர். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 66. அடுத்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பு, நல்ல ஒரு கிரே கலரில் இருக்குது. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 78. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயர் ஷேப்லேயே 3 பீஸ் உள்ள செட்டு 150 ருபீஸ்க்கு. 150க்கு 3 இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதோட ரேட்டு வந்து 47. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி வேணும், நல்ல ஸ்டெடியானது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வாங்கிக்கோங்க. நல்ல 24 ருபீஸ். அடுத்து 3 பீஸ் உள்ள செட்டு பேஸ்கெட் மாதிரி இருக்குது. இதோட ரேட்டு வந்து 150. இது பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது. பிங்க் வந்து 92. இந்த கிரே கலர் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஆயில் கேன்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரியான ட்ரேஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் பெரிய ட்ரேவாக இருக்குது. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 87 ரூபா. சின்னதில் என்ன ரேட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் ரேட்டு இல்லை. இந்த மாதிரி ரேக்ஸ் கூட இருக்குது, நம்ம ஆயில் கேன்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி. செல்லோ பிராண்டோடது குட்டி குட்டி ட்ரேஸ்லாம் இருக்குது. இது எவ்வளோன்னு பார்க்கலாம். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 24 ரூபா. இந்த மாதிரி ஓட்டையெல்லாம் வேணாம், ஹோல்ஸ்லாம் எனக்கு வேண்டாம், ப்ளெயினாக நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் இல்லை. இந்த இது பாருங்கள், இந்த இதோட ரேட்டு வந்து 50 ருபீஸ். இது நானே வச்சுருக்கேன். நல்ல பெரிய பெரிய கரண்டியெல்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 32. நல்லா குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் அடுக்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரேஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 22. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 24. சின்னதாக இருக்குது. இதில் என்ன ஆர்கனைஸ் பண்ணலாம். 18 ருபீஸ். இது கத்தியெல்லாம் போட்டு வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைஸ் ஜார்லாம் அடுக்கி வைக்கிற மாதிரியான ரேக்கு தான். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 220 ரூபா. கார்னர் ஷெல்ஃப் கூட இருக்குது. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா. இதிலே கொஞ்சம் சின்னதும் இருக்குது. சின்னதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 135 ரூபா. நிறையா கலர்ஸில் இருக்குது.
உங்களோட கிச்சன் கலருக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் மேட்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேவோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 48. இதுலேயே இன்னும் கொஞ்சம் பெரிய ட்ரேவும் இருக்குது. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ட்ரேயோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 69. நல்லா பெருசாகவே இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சனில் வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரியான குட்டி குட்டி பேஸ்கெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 52 ரூபா. இதுலேயே கொஞ்சம் பெரிய ட்ரே மாதிரி இருக்குது. நல்லா வெங்காயத்துக்கெலாம் இந்த மாதிரி பெரிய ட்ரே போட்டிங்கன்னா அந்த காற்று போகிறதுக்கு வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அதனால சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. இதோட ரேட்டு வந்து 84 ரூபா. அப்புறம் குட்டியாக பாருங்கள், இஞ்சி போட்டு வச்சுக்கிற அளவுக்கு சின்ன கூட. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ். நான் நிறையா பேர்த்துக்கு இதில் வந்து சாக்லேட், ஹோம்மேட் சாக்லேட்லாம் கிஃப்ட் ரேப் பண்ணி அனுப்பும்போது இந்த மாதிரி பேஸ்கெட் தான் நான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 35. நல்லா பெருசாகவே இருக்குது. இது பாருங்கள், நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இதோட ரேட்டு வந்து 56. இப்போது நம்ம காய்கறிகள்லாம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வாங்கிக்கலாம். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 75. ஸோ இதுக்கு கீழே ஒரு பெரிய கூட இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 78 ரூபா. ஒரு 2 கிலோ வெங்காயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய கூடையாக இருக்குது. நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி பேஸ்கெட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட கிச்சனுக்கு எந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பொருட்கள் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 24. இதுலேயே கொஞ்சம் பெருசு இருக்குது. இதோட ரேட்டு வந்து 43. கீழே இருக்கிறது இன்னும் அதை விட பெருசு. இந்த கூடையோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 12 ருபீஸ் தான். இது வந்து செலோவோட அந்த சின்ன ரவுண்ட் பேஸ்கெட். இதோட ரேட்டு வந்து 23. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் போட்டு வச்சுக்கிறது. அதோட ரேட்டு வந்து 18. இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து 24. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அந்த என்ன சொல்கிறது, நம்ம ஏதாவது ஸ்வீட்லாம் செஞ்சு யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 130. அடுத்து பாருங்கள், அதுலேயே ரவுண்டு பாக்ஸ் தான், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு வந்து 105. இதுலேயே கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 20. அடுத்து ரவுண்ட்லேயே ஏர்லாக் பாக்ஸ் இருக்குது. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 166ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இவங்கக்கிட்ட இதோட ரேட்டு வந்து 95 தான். 4 சைட்ஸ் ஏர் லாக் இருக்கிறதுனால நம்ம சப்பாத்தி மாவுலாம் ஃப்ரிட்ஜில் பிணைஞ்சு வச்சோன்னா நல்லா வந்து அப்படியே கருக்காமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது. நீங்கள் ஆரியர் ஒர்க் அந்த மாதிரி ஒர்க்லாம், பீட் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு உங்களோட கலெக்ஷன்ஸை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸில் போட்டுக்கலாம். அந்த குட்டி பாக்ஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 15, 17 அந்த மாதிரி இருக்குது. இந்த பிராண்ட் வந்து ஜோயோ பிராண்ட் அப்படிங்கிறதுனால நல்ல ஸ்டெடியான பாக்ஸாகவே இருக்குது. இந்த ரெட் கலர் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 14 தான். இதுவும் 14 தான். அகெயின் வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 45. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கவர், 10 ருபீஸ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது குட்டி பேஸ்கெட். நம்ம குழந்தைங்களோட ஸ்டடி டேபிளில் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பென், பென்சில், குரையான்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக க்யூட்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது லெட்டர் பேட்ஸ் மாதிரி வச்சு கீழே வந்து ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 115 ரூபா. ரொம்ப அழகாக இருக்குது. இதில் நிறைய கலர்ஸும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிஷ்யூ ஹோல்டர் மாதிரி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கே க்யூட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா. அடுத்து மல்டி பர்பஸ் ஹோல்டர் தான். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 39. ஷேப்பும் கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக இருக்குது. அடுத்து ஆப்பிள் ஷேப்பில் இருக்கிற ஹோல்டர். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 36. இதுலேயே இன்னொரு கலர் இது. அதுக்கடுத்து ஃபோக் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 45.
இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 25. நிறைய வித்தியாசமான ஹோல்டர்ஸ் இங்கே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஹோல்டர்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 20 தான். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 25. இது வந்து 13. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. அதோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 40. ஸோ நிறைய விதமான ஹோல்டர்ஸ் இங்கே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சன் அண்ட் பாத்ரூமில் தொங்க விடுற மாதிரியான ஹோல்டர்ஸ் தான். இந்த ஹோல்டரை நீங்கள் கிச்சனில் கூட தொங்க விட்டுக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா டவல் வைக்கிற மாதிரி சின்ன ஹோல்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து 85. இந்த ஹோல்டரை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு கீழேயும் வந்து அந்த டவல் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டூத் ப்ரஷ் வச்சுக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் இங்கே 2 டூத் ப்ரஷ் கூட வச்சுக்கலாம். இந்த ஹோல்டரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 105. அடுத்து நம்ம பார்க்குறதும் அதே மாதிரியான ஹோல்டர்ஸ் தான். இங்கே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டூத் ப்ரஷ் வச்சுக்கிறதுக்கு நிறையா ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 62. இந்த ப்ரௌனோட ரேட் வந்து 105. ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹோல்டரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 33. இன்னும் நிறைய ஃப்ளவர் வாஸ் ஹோல்டர் இருக்குது, ரேக்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஆன்லைனில் நம்ம தேடுற இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பார்ட் 2வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.